ஹலோ விவர்ஸ், 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு உண்டான அளவு 6 ஏலக்காய், 4 பட்டை, 5 கிராம்பு, வெங்காயம் 200 கிராம் வெங்காயம் போட்டு 200 மில்லி 150 எண்ணெய், 50 நெய், மொத்தமாக 200 ஆயில் சேர்த்திக்குங்க. பச்சை மிளகாய் 2. நல்லா வெங்காயம் வதங்கணும். 1 கிலோ கறி எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி 1 படி, அதையும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதுலேயும் கொஞ்சம் புதினா போடணும். புதினா கொத்தமல்லி தழை முழுசாக கொஞ்சம் கொஞ்சம் போடணும். இதையும் அரைச்சி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 கையளவு இஞ்சி பூண்டு விழுது போடணும். அப்போ தான் 1 படி அரிசிக்கு உண்டான மசாலா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு எவ்வளோ போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க? இஞ்சி 150, பூண்டு 150. அப்படி போட்டால் தான் அது மசாலாலாம் சரியாக இருக்கும். 1 கைப்பிடி அளவு உப்பு, முழு கைப்பிடி அளவு உப்பு போட்டிங்கன்னா 1 படி அரிசி கரெக்டாக இருக்கும். வேணால் கடைசியில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், 3 தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன். எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கல் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. மசாலா வாசமெல்லாம் போகணும், பச்சை வாசம் எல்லாம் போகணும். இப்போது அந்த அரைச்ச புதினா, மல்லி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் விழுது அதையும் இதில் சேர்த்தி நல்லா வதக்கணும். பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகணும். அப்போ தான் அந்த பிரியாணியில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். திண்டுக்கல் பிரியாணி போல் இருக்கும். இப்போ அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். 3 தக்காளி தான் போடணும் 1 படி அரிசிக்கு. அதிக தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும். சின்ன தக்காளியாக இருந்தால் 4 போடலாம், பெருசாக இருந்தால் 3 தான் போடணும். அதுக்கு மேலெல்லாம் போடக்கூடாது. அதையும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மசாலாலேயே போட்டு நல்லா வதக்கணும். மசாலா வதங்கினப்புறம் 1 கிலோ கறியை இந்த மசாலாவில் போட்டு அந்த கறியையும் 10 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். கறியோட நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகணும். கறி நல்லா சுருளை வதங்கின அப்புறம் நல்லா கறி வெடித்து வரும்போது தான் தயிர் சேர்க்கணும். முதல்லையே மசாலாலேயே சேர்க்கக்கூடாது. நல்லா கறி பெரட்டி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தால்சாக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் துவரப்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஆட்டுக்கறியில் இருக்கிற கொழுப்பு, எலும்பு எல்லாமே இதில் தால்ச்சாவில் சேர்த்திக்கலாம். இப்போ கறி நல்லா மசாலாவில் வெடித்து வருது. இப்போ தயிர் ஒரு 100 ml தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துனீங்கன்னா தான் அந்த பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. முதல்லையே மசாலாலேயே போட்டு பெரட்டக்கூடாது. இப்போ கறியோடு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டுங்க. இப்போது தால்ச்சாவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஆயில், எலும்பு, அதில் கறியில் இருக்க கொஞ்சம் கொழுப்பு எல்லாமே போட்டு தால்ச்சாவை விசில் விடணும். வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். இந்த கறி பெரட்டினதை ஒரு குக்கரில் போட்டு மசாலாவோட விசில் விட்டிங்கன்னா தான் இந்த கறி நல்லா மசாலாலாம் ஒட்டி டேஸ்ட் கிடைக்கும். சில பேர் வெறும் கறியை விசில் விட்டு வச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி விடக்கூடாது. மசாலாவில் வதக்குனப்புறம் விசில் விட்டு நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். உப்பு காரம் எல்லாமே கறியிலையும் இறங்கி நல்லாயிருக்கும். விசில் விடுறதுக்கு மூடி போட்டாச்சு. அரிசியை கழிஞ்சு தண்ணி வடிக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன்.
வஞ்சரம் மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். தால்ச்சாவுக்கு காய்கறி எல்லாம் மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் அளவு தண்ணி கொதிக்குது. இப்போது அளவு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. கறி விசில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து அந்த அளவு தண்ணி கறியில் போடணும். அளவு தண்ணியை 1.5 படி, 1 படி அரிசிக்கு 1.5 படி அளவு தண்ணி. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. தயிர், தக்காளி எல்லாம் இருக்கிறனால 1.5 படி தண்ணி தான் ஊற்றணும் பிரியாணிக்கு. அப்போ தான் சாப்பாடு முழுசாக இருக்கும். சில பேர் 2 படி சொல்கிறாங்க. இப்படி போடக்கூடாது. 1.5 படி தண்ணி, 1 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடணும். நல்லா அரிசி போட்டு ஒரு கிளறு கிளறி மூடி வைங்க. நல்லா திருப்பி விடுங்க அரிசியை. அரிசி போட்டோன்னே 2 திருப்பி மூடி விடணும். இப்போ தால்ச்சாவுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் பட்டை கிராம்பு தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்து அதே 2 தக்காளி எல்லாம் போட்டு அதே ஒரு விசில் விட்டுருங்க. தால்ச்சாவுக்கு 2 தக்காளி போதும். மாங்காய் கடைசியில் சேர்த்துக்கலாம். காய்கறி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன், கடைசியில் சேர்த்துக்கலாம். இது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடு தண்ணியும் அரிசியும் சேர்ந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். ஒரு அடுப்பில் இது தோசைக்கல்லை சூடு பண்ணி அது மேலே தம் போட்டுருங்க. இந்த பக்கம் தால்ச்சாவுக்கு லேசாக புளி ஊற்றி இந்த மாங்காயும் எடுத்து போட்டுருங்க. மாங்காய் போட்டுருங்க. இப்போ தால்ச்சா ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு மாத்திரம் சேர்த்துக்கலாம். சாப்பாடு தம் ஆயிட்டுருக்கு. இப்போ நெய் ஊற்றி தம் உடைச்சிடலாம். 50 நெய் ஊற்றி தம் உடைச்சிடலாம். முட்டை வேவிச்சு பிரியாணி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே பிரியாணி, முட்டை அவிச்சது, தால்ச்சா, ரைத்தா, சட்னி எல்லாம், வஞ்சர மீன் வறுவல் எல்லாம். வாங்க